ஹோம்மேட் கோகோனட் ஆயில். வணக்கம். ஹோம்மேட் கோகோனட் ஆயில், கோகோனட் க்ரீம் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணினா இங்கே பாருங்கள், மேலே அப்படியே கட்டியாக நிற்கும். இதுக்குள்ளே மெல்ல ஒரு ஓட்டை போட்டுட்டு தண்ணியை வெளியில் ஊற்றுவோம். அப்படி கத்தியால் கரையில் ஒரு வெட்டு போடுவோம். வெட்டிட்டு ஊற்றுவோம் தண்ணியை. இவ்வளோ தண்ணி வந்துருக்குது. இப்போ பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் மட்டும் இந்த க்ரீம் மட்டும் கட்டியாக இருக்கும். பாருங்க, இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதுக்குள்ள இந்த அவ்வளோ தண்ணியும் வெளியில் எடுத்துட்டு இந்த க்ரீமை மட்டும் இப்போ வச்சுருக்கிறேன். இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இது 1 லிட்டர் க்ரீம். அதுலேருந்து தண்ணி ஊற்றின மிச்சம் தான் இது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் எடுக்கும் கோகோனட் ஆயிலாக மாறுறதுக்கு. இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்தில் எல்லாம் கரைஞ்சிட்டுது. இதை அப்படியே கொதிக்க விட வேணும். தேங்காய் மனம் மணக்குது. எண்ணெய் என்றபடியாக கீழே அடி பிடிக்காது. பக்கத்துலேயே நிற்க வேணும். மண்ணில் ஒரு வேலையில் பார்த்து இடக்கடை சும்மா கிளறி விட்டால் காணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டுது. பாருங்க, இப்போவே அந்த பபிளாக எண்ணெய் வார மாதிரி வருது. பாருங்க, அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம், 20 நிமிஷத்துக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. இப்படியே ஆற விட்டுட்டு வடித்து தண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறிட்டுது. ஆகையிலும் ஆற விடக்கூடாது. கொஞ்சம் இளம் சூட்டோட இப்படி ஒரு பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வைப்பேன். இது நான் ஆயிலுக்கண்டே ஒரு வடி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போட்டு வடிப்பேன். பாருங்க, அவ்வளோ கிளியரான எண்ணெயாக வருதுண்டு. இந்த மிச்சம் வந்ததையெல்லாம் ஃபேஸ் பேக் மாதிரி பாவிக்கலாம். அல்லது உடம்புல பூசிட்டு குளிக்கைக்குள்ளே கழுவி விடலாம். பாருங்க, இவ்வளோ தேங்காய் வந்திருக்கு. ஹோம்மேட் கோகோனட் ஆயில். இப்போ இது லிக்விட் மாதிரி இருக்குது. இங்கே நோவையில் இது அப்படியே கட்டியாக போயிடும். இப்படித்தான் வரும். இதை நான் முந்தி செய்தது, இது இன்றைக்கு செய்தது. வீட்டில் செய்த தேங்காய் எண்ணெய் அந்த மிச்சமாக இருந்ததையும் இப்படி ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஃபேஸ் பேக்காக பாவிக்கலாம். வீட்டில் செய்த கோகோனட் ஆயில் அண்ட் ஃபேஸ் பேக். இன்றைக்கி சிவராத்திரி. வீட்டில் செய்த எண்ணெய் வச்சு விளக்கு கொளுத்துவோம். கோகோனட் ஆயில் பாவிச்சா இந்த கருப்பு இது வராது. சிவராத்திரி. சிவராத்திரிக்கு வீட்டில் செய்த தேங்காய் எண்ணெயில் விளக்கு. ஓம் நம சிவாய.